நீங்கள் வந்து அவருக்கு போட்டிங்கன்னா மொத்தம் 4 கணக்காக வண்ணில் ஆனந்தம். கொடிவேரியில் வந்து ஒரு ஹிடன் ஸ்பாட் இருக்கு. உள்ள வந்து புத்தராட்ட ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்க. அவ்வளோதான். கடை பேர் என்னங்க? இதான் வந்து மீனோட கண்ணு. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு கிரேசி தமிழ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா கொடிவேரி டேமுக்கு போகிறோம். அது எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்க கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து 132 கிலோமீட்டர். ஸோ நம்ம காலையில் இப்போ 5:30 கிளம்புறோம். அப்படியே போயிட்டு போகும்போது டீ சாப்பிட்டுட்டு அங்கே போய் குளிச்சுட்டு மறுபடியும் வந்து மீன் சாப்பிட்டுட்டு மறுபடியும் முடிஞ்சால் குளிப்போம். அப்படி இல்லைன்னா அப்படியே கிளம்பி வந்துடலான்னு சொல்லி ஒரு பிளானு. அப்படியே எங்கள் படகு இல்லம்லாம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நம்ம ப்ரோஸ் எல்லாம் வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து நைட்டே பெட்ரோல் போட்டு வைக்காதனால இப்போ வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அவங்களையும் கூட்டிகிட்டு அப்படியே கொடிவேரிக்கு போக போகிறோம். நாங்கள் வந்து ரொம்ப ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு டிஃபன் ஒரு இடத்துல சாப்பிட்லான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மீன் சாப்பாடு வந்து அங்கே அதாவது எப்படி சொல்கிறது, ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா இல்லை சாப்பாடுக்கும் தனியாக காஸ்ட்டான என்னன்னு தெரியல. ஆனால் லாஸ்ட் டைம் போனப்போ நாங்கள் மீனுக்கு மட்டும் தான் வாங்கி சாப்பிட்டோம், ப்ளஸ் நண்டு சாப்பிட்டோம். லாஸ்ட் 2 வீடியோலையும் பார்த்துருப்பீங்க, நான் நண்டு தான் நிறையா சாப்பிட்ருப்பேன். அதனால் எல்லாம் உங்களுக்கு நண்டு தான் பிடிக்குமா வேறு எதுவும் பிடிக்காதாங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவன் பாய்ஸ் இங்கே நிற்கிறாங்க, அவங்களே கூட்டிகிட்டு போயிடலாம். போகலாம் ப்ரோ. எப்படி வேணால் போயிடலாம். ஸோ அண்ணன் வந்து இப்போ பெருந்துறை வழியாக போகலான்ட்டு இருக்கிறாரு. அதனால் ஒரு அழுத்தி பிடிச்சோம்னா அப்படியே போயிடலாம். ஸோ நான் உங்களுக்கு போக போக காமிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 6:11. இப்போயே கிளம்பிட்டோம். கரூர்லேருந்து 114 கிலோமீட்டர்ஸ் வந்து போட்டிருந்தது. ஆனால் என்கிட்ட அவர் சொல்லும்போது 130 கிலோமீட்டர்ஸ்ரா அப்படின்னாரு. சரி ஓகேண்ணே போகலான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 114 தான் போட்டிருந்தது. ஞாயிற்றுக்கிழமைக்கு நல்லா குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி கிளம்பிடுவேன். நீங்களும் இதேமாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஞாயிற்றுக்கிழமை போய் குளிச்சு என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து கொடுமுடிக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப் எடுத்து டீ வடை சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம பிளான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக கொடிவேரி போயிட்டு மீன் மட்டும் சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இல்லைன்னா போகும்போது ஏதாவது டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ப்ரோவோட ஃப்ரெண்டு கடை வந்து ஈரோட்டில் இருக்காமா. ஸோ அங்கே போயிட்டு பீஃபு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஐடியா. இது புரட்டாசி மாதம் தான், அதனால் நாங்கள் வந்து அந்த புரட்டாசிலாம் பிடிக்கிறதில்ல. ஸோ அங்கே போயிட்டு பீஃப் சாப்பிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ணாரு வந்து இண்டிகேட்டர் போட்டிருக்காப்புல, வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதுதான் அஜ்மீர் கேஜி டிஃபன் சென்டர்னு போட்டிருக்கு. ஓகே, இந்த மாதிரி சூப்பர். இந்த கடைசியாக வந்து பெங்களூரில் தான் இந்த மாதிரி சாப்பிட்டேன். அங்கே வந்து பீஃப் வீலுன்னு ஒன்று இருக்குது. அங்கே பீஃப் வீலு, பீஃப் கபாபு, அது சூப்பராக இருக்கும். மலிவாக ஸ்பைசியாகவும் இருக்குது. டைம் எடுத்து நல்லா சாப்பிட்டு போய்க்கலாம். மக்களே, நம்ம வந்து இப்போ பரோட்டா பீஃபெல்லாம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. வயிறு ஃபுல்லு. அவர் வந்து நம்ம ப்ரோவோட ஃப்ரெண்டு இல்லை, சொந்தக்காரரு.
அவர் வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல வச்சுக்கிட்டே இருந்தாப்புல. அதனால் நம்மளும் வந்து என்ன சொல்கிறது, 2 பரோட்டா, ஒரு பீஃப் ஃப்ரை ஃபுல்லு, கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சின்னு போட்டிருக்கு. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் கொடிவேரி. அங்கே போயிட்டு அப்புறம் குளிச்சுட்டு போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அது பேர் என்ன, மசாஜா, அது என்னமோ சொல்லுவாங்களே, நீவி விடுறது, அந்த கை கால் நீ விடுற இடத்துக்கும் போகலான்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அது எங்கன்னு சொல்லி மறந்துடுச்சு. இப்போ தான் கண்டுபிடிச்சி போகணும். ஃபைனலாக கொடிவேரிக்கு வந்தாச்சு. ரைட் எடுத்து உள்ளே போனோமா அவ்வளோதான் கொடிவேரி. மாண்புமிகு EVKS இளங்கோவர் பற்றி அமைச்சர் கொடிவேரி அணை சுற்றுலாத்தலம். அவ்வளோதாங்க. ஆயில் அதுன்னு அந்த நியூ வீட்டது வந்து பயங்கர ரிலீஃபாக இருந்ததுங்க. 100 ருபீஸ் வாங்கினாங்க. ஒரு ஷோல்டர் தான் பண்ணேன் நான். ஃபுல் பாடிக்கு எவ்வளோன்னு தெரியல, ஆனால் ஷோல்டருக்கு 100 ருபீஸ் வாங்கினாங்க. அவ்வளவு ரிலீஃபாக இருந்தது. ப்ளஸ் வந்து அண்ணே நம்ம வீடியோ எடுக்கிறேண்ணே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கழுத்தெல்லாம் இது பண்ணி விட்டாப்புல. அது என்ன, கைரோப்ராக்டரா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் அவர் பண்ணார். ஆனால் உண்மையிலே தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரா தெரியல. தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பார். ஏன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டுருக்கு. கரெக்டாக தான் பண்ணார். ஸோ நல்லா இருக்குங்க. இப்போ கழுத்தும் பார்த்தோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. கொடிவேரி அணைக்கு வந்தாச்சு. காலையில் 5 மணிக்கு கிளம்புனாங்க ஈரோட்டுக்குள்ளே போய் சாப்பிட்டு. ஆனால் சாப்பாடு போனதுக்கு சரியான ஒர்த்து. கொடிவேரி அன்னைக்கு எத்தனை மணிக்கு வந்திருக்கோம்? ஏன்னா ஒர்க் ஆகல. ஐயோ சார்ஜ் போயிடுச்சா? ஆமாம், டெட்டு. சூப்பருங்க. ஓகே, நம்ம பாய்ஸ் எங்கே வராங்கன்னு பார்ப்போம். இழந்த வடை. இது என்ன பொடி ப்ரோ? அது இழந்த பொடி. இழந்த பொடி ஒன்றா ஆனந்தமா சாம்பம் சொல்கிறேன். வாயில புண்ணு இருக்குது. இதுதான் வந்து என்ட்ரன்ஸு ப்ரோ. இங்கே இது வேறு வாங்கணும் ப்ரோ. அது பேர் என்ன? ஆமாம், டிக்கெட் வாங்கணும். யாரு? சித்திகாவா ப்ரோ? உங்கள் நேமே? அபுதாகிர். இவர் பேர் முகமது அமீன். அவரை தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து குண்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. அவரா? படகு இல்லை, எங்கிட்ட இருக்கு ப்ரோ. படகு வந்திருக்கோம். கொடிவேரி வந்துருக்கோம். என்ட்ரன்ஸு. ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. வணக்கம். ஹாய். இங்கே இருக்கே. ஐயோ, அப்படியா? பரவாயில்ல. கவர்ச்சி போதுண்டாங்களா? உன் மண்டைக்கு பிஞ்சு மண்டைக்கு போதா முடியும். அவருமே போட்டாரு. ப்ரோ காவி ரைட்டு ஓட்டுறாங்க ப்ரோ. பொறுமை கொஞ்சம் பொறுமையா இருக்கா? இன்பமாக இருக்குது ஐயா. இருக்கு. அது வந்து என்னன்னா கொடிவேரி அங்கே இருக்குது. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஒரு டனல் மாதிரி ஒரு செட்டப்பு. மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஒரு டனல் மாதிரி ஒரு செட்டப்பு பயங்கரமாக இருக்கு.
உட்காந்துருக்காரு பாருங்க. அப்படியே உடச்சு ஊத்துது. இந்த கல்லு மட்டும் உடச்சு ஊத்துச்சுன்னா அவ்வளோதான். டிடைல் ஸ்பாட் வந்து மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, இந்த இடம் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ வந்து ஏறி வரும்போது பார்த்து வந்தோம். லைட்டாக வளர்க்குனீங்கன்னா கீழே டம்மு தான் வரும். ஏன்னா இங்கே ஏற்கனவே நார்மல் பாறைகளே வந்து பயங்கரமாக இருக்குது. இல்லை நம்ம ஏறி வர்றது ரொம்ப ரொம்ப வளர்க்கு. ஸோ பார்த்து வரணும். பாருங்கள், இடத்த பாருங்கள். அருமையான இடம். அருமையாக இருக்கு மக்களே. இப்போ நம்ம வந்து கொடிவேரியில் குடிச்சு கிளம்பியாச்சு. ஆனால் என்ன ஒரு சம்பவம் ஆகிடுச்சு. என்னென்னா கீழே இறங்குறப்ப வந்து ஒரு கல்லில் வந்து தராய்ச்சிக்கிட்டேன். தராய்க்கில் உருண்டுட்டேன். அப்படியே வந்து காலில் அடி வலிக்குது. இருந்தாலும் ஆனால் குளிச்சுட்டு தான் வந்தேன். அது வேறு விஷயம். ஆனால் என்ன வெளியே வந்ததுக்கப்புறம் தான், தண்ணியிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் பயங்கரமாக எரியுது. பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால வந்து இங்கே பாருங்கள் கொடிவேரியில் வந்து பயங்கரமான கூட்டம். மக்களே போட்டிங் போக போகிறோம். அதெல்லாம் ஜாலியாக உட்காந்துட்டீங்க. போகிற வரைக்கும் சுத்தலாம் இல்லை, நல்லா இருக்கு அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் சுற்றலாம். ஐயோ டேஷ் ஆக போகுது. அண்ணா உங்கள் பேர்? ராம்பால். தனபால் அண்ணன் வந்து நம்ம இப்போ கூட்டிகிட்டு போகிறாரு. பத்திரமா ஒன்று சேர்த்துருவீங்களா? ஒரு ஜெனினா இருக்கு காப்பாற்றி. ஹாய் டாடி. வேற மாதிரி சூப்பராக இருக்கு. கொடிவேரியில் போட்டிங். ஒருத்தருக்கு எவ்வளோ? ஒருத்தருக்கு 50 ரூபா. ஃபுல் ரவுண்டிங் 100 rupees. ஃபுல் ரவுண்டிங் 100 rupees. ஆஃப் ரவுண்டிங் 50 rupees. 50 rupees. ஆஃப் ஆர் ஃபுல் எவ்ரிதிங் இஸ் மணி. அவ்வளோதான். வர மாதிரி சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ஒன்னொன்னு ஒரு விலை. இந்த கீ செயின் ஒன்று பார்த்தேன். இது எவ்வளோ ப்ரோ? இது 50 ரூபா. இது எவ்வளோ கப்பல்? 900 ரூபாய். கடை பேர் என்னங்கக்கா? கடை பேர்? கம்பெனி பேர் தான். கம்பெனி பேர் தானுங்களா? இதென்ன ஜீசஸா? தேங்காய் மூடி. இப்போ நம்ம வந்து மீன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொடிவேரியிலேருந்து வெளியே கிளம்பி வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, பாலம் வந்து அங்கே இருக்குது இல்லையா, அந்த பாலத்துலேருந்து வந்து தாண்டி வந்து அப்படியே கொஞ்சம் ரைட் சைடு கீழே இறங்கினீங்கன்னா வாய்க்காலில் வந்து ஒரு ஒட்டி ஒரு ரோடு போகும். இந்த மாதிரி ஒரு ரோடு போகும். இதுக்குள்ளே வந்தீங்கன்னா நிறைய பேர் சமைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொன்னீங்கன்னா சமைச்சு கொடுப்பாங்க. அதேமாதிரி சாப்பாடு, ரசம் ப்ளஸ் வந்து ஒரு மீன். சாப்பாடு, ரசம் அது எல்லாமே வந்து சேர்த்து 50 ரூபாய்மா. ஒரு மீன் வந்து தனியாமா பாருங்க. நாங்கள் புக் பண்ணியிருக்க இடம் பார்த்தீங்கன்னா இதோ அங்கே இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து போட்டிருக்கோம். இந்த இடத்த வந்து நம்ம புக் பண்ணிக்கிறோம். இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். இந்த மீன் தான் வந்து சொல்லியிருக்கோம். அக்கா பொரிச்சிட்டு இருக்கிறாங்க. மீன் பாருங்கள், நல்லா செம்மையாக இருக்குது பார்க்கவே. அப்படியே அல்வா மாதிரி இருக்குங்க மீன். சூப்பராக இருக்கு.
இப்போ நம்ம வந்து சாப்பாடும் சொல்லியிருக்கோம். சாப்பாடு ப்ளஸ் வந்து வறுத்த மீன் சொல்லியிருக்கோம். பாருங்கள், சாப்பாடு கூட ஒரு சின்ன மீனில் கொடுத்துருக்குறாங்க. சாப்பாடு, அதை விட்டா சாம்பார் ரசம், வறுத்த மீன், சாம்பார் ரசம், சாம்பார் ரசம், ஆள் மட்டும் தனியாக வந்துருச்சு. ரசம் சாப்பிடா. ஸோ சாப்பாடு அப்புறம் ரசமும் தராங்க 50 ருபீஸுக்கு. பீர் இருந்தால் அது கரெக்டாக இருக்கும். பீர் பாடாக தான் இருக்கியா இந்த இடத்துக்கு அந்த மீனுக்கும் அல்டிமேட்டாக இருக்குது. இன்றைக்கி ஒரு புடி ஒன் சைடு முடிஞ்சு அடுத்த சைடு அவங்க போகிறேன். நம்ம இப்போ வந்து கொடிவேரி டேமில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டிங் போனோம். போட்டிங் வந்து பெர் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸு. அதுக்கப்புறம் நாங்கள் 5 பேர், ஸோ 250 ருபீஸ் பே பண்ணிட்டு போயிட்டு ஜாலியாக இருந்துச்சு. அந்த வீடியோவை அட்டாச் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து இங்கே மீன் சாப்பிட்டோம். மீன் சாப்பிட்ட இடம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ரைட்டில், அதாவது கொடிவேரி போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரணும் மெயின் ரோட்லேருந்து. அதுலேருந்து ரைட் ஒரு இடம் போகும். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நம்ம பாலம் வரும், அதாவது கொடிவேரியோட வியூ பாயிண்ட் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த பாலத்தை தாண்டி போனீங்கன்னா ரைட்டில் கொஞ்சம் கீழே இறங்கும். அந்த இடத்துல வந்து வாய்க்கால் இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் குளிச்சுட்டு சாப்பிட்லாம், சாப்பிட்டு குளிக்கலாம், குளிச்சுட்டு சாப்பிட்லாம், சாப்பிட்டு குளிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம். இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே கண்டிப்பாக வந்தீங்கன்னா அங்கே ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாலத்துக்கு அடியிலேயே சமைக்கிறாங்க. பட் ஆனால் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குமான்னு. அந்த இடம் கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அங்கே போய் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்தது, மரமெல்லாம் வச்சு நல்லா இருந்தது. சாப்பிட்டோன்னு ஒரு நல்ல ஒரு தூக்கம் வந்துச்சு. ஆனால் தூங்க முடியாது, நம்ம கிளம்பணுங்கிறனால கிளம்பியாச்சு. இப்போ அப்படியே கரூர் நோக்கி கிளம்பிட்டோம். பார்ப்போம் மக்களே.